இது வந்து ரேஷியோ ஆஃப் டிஸ்டன்சஸ் அப்படிங்கிற இந்த கான்செப்ட்ல நம்ம வந்து கொஸ்டின்ஸ் என்ன ஷார்ட் ட்ரிக் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். What will be the ratio of the distances moved by freely falling body from wrist in 4th and 5th second of the journey? ஒரு ஆப்ஜெக்ட் வந்து என்ன, இது ஃப்ரீ ஃபாலிங்ல இருக்கு. சரியா, ஃப்ரீ ஃபாலிங்ல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும்போது மேல இருந்து இப்படி கீழே விழுது. சரியா, இப்படி விழும்போது இது ஃபர்ஸ்ட் செகண்ட் வச்சுக்கலாம், இது செகண்ட். சரியா, இது ஃபர்ஸ்ட் செகண்ட், இது செகண்ட், இது வந்து தேர்ட் செகண்ட், இது ஃபோர்த் செகண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா, வைக்கும்போது இது டிராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்சஸ் வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட்ல எவ்வளவு டிராவல் பண்ணுது, செகண்ட்ல எவ்வளவு டிராவல் பண்ணுது, தேர்ட்ல என்ன, ஃபோர்த்ல என்ன அப்படிங்கிறது இந்த ரேஷியோ நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுவும் வந்து பார்த்தோம்னா நமக்கு என்சிஆர்டி புக்ல கொடுத்துருக்கக்கூடிய அந்த ரேஷியோ தான். இது ஃபர்ஸ்ட் செகண்ட்ல இது எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்குன்னா, நம்ம எக்ஸாம்பிள் எக்ஸ் அப்படின்னு வச்சுட்டோம்னா செகண்ட் செகண்ட்ல இது டிராவல் பண்றது 3x அப்படின்னு இருக்கும், தேர்ட் செகண்ட்ல டிராவல் பண்றது 5xன்னு இருக்கும், ஃபோர்த் செகண்ட்ல டிராவல் பண்றது என்ன வரும், 7x அப்படின்ட்டு வரும். சரியா, ஆட் நம்பர்ஸா வரும். ஆனா இப்படி என்ன கேட்கறாங்கன்னா, ஃபோர்த் செகண்ட்லயும் ஃபிஃப்த் செகண்ட்லயும் இது டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது கேட்கறாங்க. இது ஃபோர்த் செகண்ட் அண்ட் ஃபிஃப்த் செகண்ட், இதுல டிராவல் பண்ண டிஸ்டன்சஸ் வேணும் அப்படின்னா அந்த ரேஷியோ எப்படி இருக்குன்னா, இப்போ 4 இருக்கா, 4 × 2 8, 8 - 1 7, அவ்வளவுதான். 5 இருக்கா, 5 ஃபிஃப்த் செகண்ட்ல டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து பாருங்க, 5 × 2 10, 10 - 1 9. சரியா, இது வந்து என்ன சொல்றேன், 4 × 2 -1 சொல்றேன், 5 × 2 -1 அப்படின்னு சொல்றேன், 10 - 1 9. இது வந்து என்னன்னா 8 - 1 7, அவ்வளவுதான். இங்க என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க, எத்தனை செகண்ட் கொடுக்குறாங்கன்னு பாருங்க, அதை 2ஆல மல்டிப்ளை பண்ணி 1 சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது கான்செப்ட் என்ன, 2n - 1, அவ்வளவுதான். இதுதான் கான்செப்ட். சரியா, 2 × 4 8, 8 - 1 7, 2 × 5 10, 10 - 1 19. A car moving with a speed of 40 km/h can be stopped by applying brakes after at least 2 meter. அதாவது 40 km/h ஒரு கார் போயிட்டு இருக்கு, பிரேக் அப்ளை பண்ணா என்ன ஆகும், 2 மீட்டர் போய் தள்ளி நிக்குது. If the same car is moving with the speed of 80 km/h, what is the minimum stopping distance? அதே கார் 80 km/h போகும்போது நம்ம பிரேக் அப்ளை பண்ணா அது எவ்வளவு டிஸ்டன்ஸ் போய் நிற்கும் அப்படிங்கிறதா கொஸ்டின். சரியா, இது வந்து பாருங்க, இது ரொம்ப சிம்பிளான ஐடியா தான். இங்க வந்து பாருங்க 40 km/h போகும்போது 40 km/h போகும்போது ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 2 மீட்டர். இப்ப 80 km/h போகும்போது இந்த ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் என்னங்கிறதா கொஸ்டின். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, இங்க என்ன கொடுத்துருக்காங்க, இது 40னா இது how many டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 40ங்கிறது அப்படியே 80ஆ மாறி இருக்கு. அப்ப என்ன ஆயிருக்கு, 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரியா, அதை என்ன பண்ணும், ஸ்கொயர் பண்ணிக்கோங்க, இந்த டிஸ்டன்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இதுதான் ஆன்சர், ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ். ரொம்ப சிம்பிள். சரியா, இப்போ வந்து பாருங்க, ஒருவேளை இது வந்து என்ன, 80க்கு பதிலாக 120 km/h இருந்துச்சுன்னா அது என்ன, 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ 4 × 3 12 வந்திருக்குமா. ஒருவேளை இது 40 இருக்கு, இது 120 km/hங்கிறப்ப 40க்கு ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் 2 மீட்டர். அப்போ 120க்கு என்ன சார் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா, இது எத்தனை டைம் மல்டிப்ளை ஆயிருக்கு, 4 × 3 12, அப்ப 3 டைம்ஸ் இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதை ஸ்கொயர் பண்ணி இந்த டிஸ்டன்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்ப 18 மீட்டர்ங்கிறது ஆன்சரா இருந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல கரெக்டான ஆன்சர் வந்து 8 மீட்டர். பாருங்க, a particle is moving such that velocity is given by, velocity எப்படி கொடுத்துருக்காங்க, velocity v = √2 lambda s அப்படிங்கறது கொடுத்துட்டாங்க. where lambda is constant, s is a displacement அப்படின்னு சொல்லிட்டாங்க. find the acceleration கேக்குறாங்க. நான் பார்த்த உடனே இதுக்கு ஆன்சர் என்ன சொல்லுவேன்னா, lambda அப்படின்னு சொல்லிடுவேன். இது எப்படி சார் நீங்க lambdaன்னு சொல்றீங்கன்னா, ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து பாருங்க, v² என்ன வரும், 2 lambda s அப்படிங்கிறது வருது. சரியா, நமக்கான ஃபார்முலா வந்து என்ன, v² - u² = 2as. இனிஷியல் வெலாசிட்டி 0ங்கிறப்ப இந்த எக்ஸ்பிரஷன் வந்துருது. சரியா, அப்ப ஏக்கு பதிலா இங்க என்ன இருக்கு, லாம்டாங்கிறது இருக்கு. சோ ஆக்சலரேஷன் a = lambda. சரியா, a person walks up a stalled escalator in 90 seconds. stalled escalator அப்படின்னா ஒரு நின்னுட்டு இருக்கக்கூடிய எஸ்கலேட்டர். அதுல வந்து என்னன்னா, இவங்க நடந்து போறாங்க, நடந்து போகும்போது 90 seconds எடுத்துக்கிறாங்க. when standing on the same escalator, now moving, he is carried in 60 seconds. அப்ப எஸ்கலேட்டர் மூவ் ஆக ஆரம்பிக்குது, இவங்க அதுல நின்னுட்டு இருக்காங்க. அப்ப அந்த மூவிங் எஸ்கலேட்டர்ல போகும்போது இவங்க 60 secondsல போய் ரீச் ஆயிடுறாங்க. then time it would take him to walk up the moving escalator will be, இப்ப எஸ்கலேட்டர் மூவ் ஆகுது, அதுல இவங்க நடக்கவும் செய்யறாங்க. அப்ப எவ்வளவு நேரத்துல இவங்க போய் அந்த இடத்த டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுவாங்க, மேல போய் சேருவாங்க அப்படிங்கறதுதான் கொஸ்டின். சரியா, இப்போ வந்து பாருங்க, இதுக்கான ரொம்ப சிம்பிளான ஐடியா,
இப்ப ஸ்டால்டு எஸ்கலேட்டர் இதுல எடுத்துக்கூடிய டைம் வந்து 90 செகண்ட். அதே இது மூவிங் எஸ்கலேட்டர்ல இவங்க ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப எடுத்துக்கூடிய டைம் வந்து 60 செகண்ட்ஸ். டிவைட் பை ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க, 90 + 60. சரியா? அப்ப என்ன வரும்? இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணாதீங்க, அப்படியே 90 × 60 டிவைட் பை 90 + 60 எவ்வளவு? 150. 0 0 கேன்சல் ஆச்சு. 3ஆல கேன்சல் பண்ணா என்ன ஆகும்? இது 2 டைம்ஸ் வரும். 3ஆல கேன்சல் பண்ணா இது 5 டைம்ஸ் வரும். அப்ப 90 × 2 180 டிவைட் பை 5 வருது. அப்போ 180 டிவைட் பை 5 மேலே கீழே 2ஆல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிட்டா இது என்ன வரும்? 360 டிவைட் பை 10 வரும். 0 0 கேன்சல் பண்ணா 36 செகண்ட்ஸ். 36 செகண்ட்ஸ்ல இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? அந்த எஸ்கலேட்டர்ல மூவிங் எஸ்கலேட்டர்ல இவங்க நடந்து போகும்போது 36 செகண்ட்ஸ்ல மேல ரீச் ஆகலாம். சரியா? இதுக்கான ஃபார்முலா வந்து பாருங்க, t = t1 t2 டிவைட் பை t1 + t2. இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் இத t1 னு வெச்சிட்டோம், இது t2 னு வெச்சிட்டோம். அப்ப டிவைட் பை t1 + t2 போட்டோம்னா ஃபைனல் ஆன்சர் will be 36 செகண்ட்ஸ். சரியா? இதுக்கான பிராக்டிஸ் क्वेश्चंस வேணும் அப்படினா என்ன பண்றீங்க? 9750771555 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு ட்ரிக் நம்பர் 19 போட்டு உங்களோட நேம் அண்ட் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. இதுக்கான क्वेश्चंस உங்களை தேடி வரும். ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.